நீட் முறைகேடுகளை கண்டித்து நாளை மறுநாள் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் மாநில தலைமை அலுவலகங்களில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ், 2 கைது செய்து கிள்ளை காவலர்கள் விசாரணை. மாஞ்சோலையில் இருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை ஆணை. தேயிலை நிறுவன ஒப்பந்தம் முடிந்ததால் வெளியேற்றும் முடிவுக்கு எதிராக வழக்கு. பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் 17 நாட்டு தூதரக அதிகாரிகள் பங்கேற்பு. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மனு தாக்கல். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் பொன்முடி பேட்டி. விக்கிரவாண்டியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு. மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் திமுக நகராட்சி தலைவருக்கு திமுக கவுன்சிலர்களே எதிர்ப்பு. அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். மக்களவைத் தேர்தலுக்கு பின் முதல் முறையாக பாஜகவின் மையக்குழு கூட்டம். அண்ணாமலை தலைமையில் சென்னையில் ஆலோசனை. சென்னையில் ஜூன் மாதத்தில் இயல்பை விட 5 மடங்கு அதிகமாக மழை. இன்று இரவும் மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்றபோது மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட திமுக எம்பி அப்துல்லா. உரிய நடவடிக்கை கோரி மாநிலங்களவை தலைவர் தன்கருக்கு கடிதம். நாளை தொடங்குகிறது சட்டமன்ற கூட்டத்தொடர். மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வயநாடு தொகுதி மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டார் ராகுல் காந்தி. நியூஸ் 8 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜா குற்றச்சாட்டு. சுட்டுக் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாருக்கு கனடா நாடாளுமன்றத்தில் மரியாதை. இறந்து ஓராண்டு நிறைவுற்றதையொட்டி 1 நிமிடம் மௌன அஞ்சலி. நீட் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தல். நீட் விலக்கு கோரும் தமிழ்நாட்டின் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்று இன்று தொடக்கம். இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மோதல். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 77,403 புள்ளிகளுடன் புதிய உச்சத்தை தொட்டது. வங்கிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் ஏறுமுகம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமகவின் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், தேர்தல் பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக அவருக்கு ஆதரவாக பாமக
பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால கண்டிப்பாக 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஒரு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஜூன் மாதத்தில் இயல்பை விட 4 முதல் 5 மடங்கு அதிக மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் சென்னையின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள் என்றால் நேற்று மத்திய மற்றும் வட சென்னையில் கனமழை பெய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வழக்கமாக ஜூன் மாதத்தில் 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே மழை பெய்யும் நிலையில் தற்போது 18 நாட்களில் 10 நாட்கள் மழை பெய்திருப்பதாகவும், மழைக்காலத்தில் மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வு ஆச்சரியமாக ஜூன் மாதத்தில் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஜூன் மாதத்தில் 6 சென்டிமீட்டர் மழையே பதிவாகும் நிலையில் தற்போது 10 நாட்கள் மீதமிருக்க வழக்கத்தை விட 5 மடங்கு அதிகமான மழையை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். இதுவரை மீனம்பாக்கத்தில் 24 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 19 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இன்று இரவும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் கணித்துள்ளார். சில நேரங்களில் அமேசானில் ஆர்டர் செய்யும் பொருட்கள் மாறி வருவதை பார்த்திருப்போம். ஆனால் பெங்களூருவில் பார்சலில் பாம்பு வந்த காட்சிதான் இது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சார்ஜாபூரில் வசிக்கும் ஐடி தம்பதியினர் அமேசானில் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் என்ற வீடியோ கேம் கருவியை ஆர்டர் செய்தனர். ஆனால் அமேசான் நிறுவனமோ வீடியோ கேம் கருவியுடன் இலவச இணைப்பாக பாம்பையும் பார்சலில் அனுப்பி வைத்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் வீடியோ எடுத்து அமேசான் நிறுவனத்திடம் முறையிட்டுள்ளனர். பார்சல் ஒட்டும் ஸ்டிக்கர் நடுவே பாம்பு சிக்கியதால் அதனால் தப்பிக்க முடியவில்லை. அதே சமயம் பாம்பின் உயிருக்கும் ஆபத்து நேரவில்லை. இந்நிலையில் பாம்பால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அமேசான் நிறுவனம் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருக்கான முழு தொகையையும் திருப்பிக் கொடுத்துள்ளது. ஆனால் தங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் என்ன செய்வது என்று நுகர்வோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரி கல்வி அமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான கட்டிடத்தில் தான் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியை பொறுத்தவரை போதிய மின் வசதி இல்லை, மழைக்காலத்தில் நீர்க்கசி ஏற்படுகிறது, கழிப்பிட வசதி இல்லை, தரமான குடிநீர் இல்லை என பல புகார்களை பொதுமக்கள், அதாவது பெற்றோர்கள் பல புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். கல்வித்துறைக்கு இது பல புகார்கள் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அங்குள்ள சமுதாய நலக்கூடத்தில் பள்ளியை மாற்றுவதாக கல்வித்துறை சில மாதங்கள் முன்பு கூறியுள்ளனர். ஆனால் சமுதாய கல்லூரியிலும் சமுதாய கூடத்திலும் எந்த ஒரு வசதியும் இல்லாதனால் அப்பகுதி மக்களே பணத்தை வசூல் செய்து வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த பள்ளி மாற்றப்படவில்லை. இந்த நிலையில் தான் பெற்றோர் கல்வித்துறையை கண்டித்து இன்று வகுப்பு பொறுப்பில்லாம பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்பாமல் பள்ளியை பூட்டி அருகில் உள்ள கலையரங்கத்தில் அரசுக்கு எதிராகவும் கல்வித்துறைக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த போலீசாரும் கல்வித்துறை அதிகாரிகளும் பொதுமக்களை சமாதானப்படுத்தினார்கள். ஆனால் அந்த சமாதானத்தை ஏற்காமல் பொதுமக்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.